பொது வாழ்க்கை என்பது மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய நேரத்தை, நம்முடைய செயல் திட்டத்தை மக்கள் தீர்மானிக்கிறார்கள். இப்போ கூட நான் பதற்றப்பட்டேன். வந்த உடனே நான் கிளம்பணும் அப்படின்னு ஜான்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இதற்கு பிறகு நான் 2-3 நிகழ்ச்சிகள் பங்கேற்க வேண்டும். அதன் பிறகு நான் சிதம்பரம் தொகுதிக்கு இரவோடு இரவாக பயணிக்க வேண்டும். செல்லும் வழியில் ஆங்காங்கே தோழர்கள் மறிப்பார்கள், நள்ளிரவு நேரமாக இருந்தாலும் கூட. ஆகவே நம்முடைய நேரம் என்பது நம்முடைய கையில் இல்லை. சொல்லப்போனால் 12 மணிக்கு உள்ளே படுத்து 35 ஆண்டுகள் ஆகிறது. நான் இரவில் பெரும்பாலும் 1 மணி அல்லது 2 மணிக்கு தான் படுக்கிறேன். அதுக்கு முன்னது நான் படுத்து பழக்கமே இல்லை. பொது வாழ்க்கைக்கு என்னைக்கு வந்தோமோ அதிலிருந்து உறங்குவதாக இருந்தாலும் கூட அதை மக்களின் அனுமதியை பெற்றுத்தான் உறங்க முடியும் என்கிற ஒரு சூழல். ஆகவே ஃப்ரீ டைம் அப்படின்னு ஒன்று கிடையாது. நான் வண்டியில் பயணிக்கிற போது புத்தகங்கள் படிப்பேன், அல்லது நண்பர்களோட அரசியல் தொடர்பான விஷயங்களை விவாதிப்பேன். மற்றபடி பொழுதுபோக்குவதற்கு நேரம் கிடையாது. திரைப்படங்கள் கூட நமக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் அழைத்து கட்டாயப்படுத்தி ப்ரிவியூ ஷோ போட்டு காட்டுவார்கள். அப்போ தான் போய் பார்ப்பேன். இன்னைக்கு கூட விடுதலை பாகம் 2 பார்த்துட்டு வந்தேன். இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் படைத்திருக்கிற ஒரு புரட்சிகரமான படைப்பு. அந்த படத்தை இன்றைக்கு அவருடைய அன்பு கட்டளையை ஏற்று அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே எனக்கான நேரத்தை மக்கள் தீர்மானிக்கிறார்கள், என்னுடைய செயல் திட்டத்தை மக்கள் தீர்மானிக்கிறார்கள். எனக்கென்று தனியே எந்த நேரத்தையும் நான் எடுத்துக்கொள்ள இயலாத அளவுக்கு பணிச்சுமைகள்